நெல்லையில் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் நிதி வந்துள்ளதாக கூறி தொலைபேசி மூலம் ஒருவர் நூதன முறையில் ஏமாற்ற முயன்றது பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளியில் பயிலும் மாணவியின் தந்தையை ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தான் கல்வித்துறையில் இருந்து பேசுவதாகவும் தங்கள் மகளுக்கு மத்திய அரசின் ஸ்காலர்ஷிப் நிதியாக 28,500 ரூபாய் வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்காக ஜிபே, போன்பே விவரங்களையும் கேட்டுள்ளார். எனினும் அந்த நபரிடம் பிடிகொடுக்காமல் பேசிய மாணவியின் தந்தை அது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நான் கல்வித்துறை சார்பா பேசிட்டு இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா ஸ்கூல் சார்பா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். பொண்ணோட பேர்ல ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்திருக்கு. கல்வித்துறை சார்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா 28,500 ரூபா படிச்சளவுக்காக. சரிங்க சார். மேல் படிப்புக்காக. இப்ப உங்க பொண்ணு பாஸ் ஆயிருக்குல்ல 10th. ஆமா ஆமா ஆமா. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் மூலியமா படிச்சளவுக்காக கொடுக்குறாங்க. இது கம்பல்சரி பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்ல தான் டெபாசிட் ஆகும். ஸோ உங்க பேர்ல அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா. அதுல ஜிபே, போன்பே எல்லாம் யூஸ் பண்றீங்களா? இதே நம்பரா இல்ல சார் வேற நம்பரா? இல்ல வேற அது. அந்த நம்பர் சொன்னீங்கன்னா நான் அமௌண்ட் போட்டு விட்டு செலான் அனுப்பிடுவேன். இது ஏற்கனவே அந்த பிள்ளை கொடுத்துருக்குமே, ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்களா, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்களா? அது ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண மாட்டாங்க சார், செலவு பண்ணிடுவாங்கன்னு. பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்ல தான் டெபாசிட் ஆகும். உங்க பேர்ல ஜிபே, போன்பே இல்லைன்னா வேற யார்கிட்ட சொன்னீங்கன்னா அமௌண்ட் போட்டு விட்டுருவேன். அப்படியா? சரி, நான் ஸ்கூல்ல கேட்டுக்கிறேன். ஓகே, ஸ்கூல்ல கேக்குறீங்களா? ஸ்கூல்ல கேட்கலாமா? கேளுங்க. பேரு, அப்பா பேரு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி அட்ரஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்க பிள்ளைக்கு 28,500 ரூபாய் வந்திருக்கா. நேத்து அந்த போன் வந்திருக்கு. பக்கத்துல அவங்க தெருவுல ஒரு பிள்ளைக்கு வீட்டுல இதே மாதிரி கேட்டு அவங்க பேரண்ட் நம்பர் கொடுத்து 15,000 ரூபாய் என்னமோ எடுத்துட்டாங்களாம். என்ன அவர் அந்த ஆடியோ போட்டு விட்டு அவங்க எது சொல்லுங்க ஸ்கூல்ல கொஞ்சம் என்ன இந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி நிறைய பேரண்ட் நம்பர் கொடுத்துடாம அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஆடியோ எனக்கு போட்டு விட்டுருக்காரு. ஏன்னா நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் கம்யூனிட்டியில போட்டு விட்டு இந்த மாதிரி கால்கள் வந்தா யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் நீங்க போட்டு விட்டுருக்கீங்க. சரி சார், சரி சார், சரி சார், ஓகே சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.